சொர்க்கம் பூமியில் இருந்த காலம் அது. ஒரு பெண்மணி தன்னன் தனியே தைரியமாய் நடமாட முடிந்த சொர்க்கம் பூமியில் இருந்த காலம் அது. நமக்கென்று எதுவும் இல்லை, அதனால் என்ன, நமக்கானதை நாமே தேடிக்கொள்வோம் எனும் ஒரு தனித்துவ கொள்கையுடன் தைரியத்தின் மறு உருவமாய் ஒரு தலைவன் உருவெடுத்த காலம் அது. அவன் வழியே கனவுகள், ஆசைகள், ஏக்கங்கள் அத்தனையும் சுமந்து கொண்டு அதற்கு மேலே தன் தலைவன் இருக்கிறான் என்ற தைரியத்தையும் சுமந்து கொண்டு ஆயிரமாய் அஞ்சா படைகள், அழிக்க முடியாத அஸ்திவாரம் போன்ற அந்த அறம், அன்பு நிறைந்த அழகிய சாம்ராஜ்யம் அளிக்கப்பட்ட அவள கதையை யாரால் மறக்க முடியும்? கூடவே இருந்து குளிப்பறித்த குள்ளநரிகள், துவேசம் நிறைந்த மூர்க்கர்களின் கைகள் கோர்த்து காவியமாயிருந்த ஒரு அழகிய கனவை காகிதமாய் கசக்கி வீசிய அந்த வலி நிறைந்த வரலாற்றை இந்த உலகத்திற்கு நாங்கள் சொல்லிக் கொண்டே இருப்போம். முள்ளிவாய்க்கால் அது ஊர் அல்ல, உதிரங்களின் உறைவிடம். அழுகை குரல்கள், அவல குரல்கள் அடங்கி போயிருக்கும் அந்த அமைதியற்ற சம்பவங்களின் புதையல் முள்ளிவாய்க்கால். சாவுக்கும் துணிந்த படைகள், சாவென்றாலே என்னவென்று அறியாத சிசுக்கள், அம்மாக்கள், அப்பாக்கள், அப்பாவிகள் அத்தனை பேரது அழுகை, ஆதங்க குரல்களும் அடக்கி வைத்திருக்கும் அந்த ஒவ்வொரு நதிகளும் கூறும் முள்ளிவாய்க்கால் என்பது ஊர் அல்ல, உதரங்களின் உறைவிடம் என்று. நான் அவலச்சாவை என் கண்ணெதிரே கண்டதில்லை, ஆனால் அதன் வழியை உணர்கிறேன். தமிழ் வழியை என் தலைவன் அதை எனக்கு உணர்த்துகிறான். இன்று வரை எனக்குள்ளும் உனக்குள்ளும் உத்தர தாண்டவம் ஆடும் அந்த மற்றற்ற தைரியம் பிறப்பெடுத்து உருவெடுத்து இருப்பது அந்த தமிழ் வழியே, என் தானைய தலைவன் வழியே என்பதில் நமக்கு பெருமை மட்டுமே. அத்தனை உயிர்கள் இந்த மண்ணில் மாண்டு போயிருக்கலாம், ஆனால் அவர்களது கனவு, ஆசை, ஆதங்கம், ஏக்கம், அழுகை, அவலம் இவை யாவையும் நாம் நம் தோளில் சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம். அதை மறக்காமல் இருப்பதே நாம் நம் தமிழுக்கும் தலைவனுக்கும் காட்டும் நன்றி. இந்த உலகிற்கு நாங்கள் வெளிக்காட்ட நினைப்பது வெறுப்பை அல்ல, வேரோடு புடுங்கி வீசப்பட்ட வழிகள் நிறைந்த உணர்வுகள் கலந்த அந்த வரலாற்று உண்மையை உயிருள்ளவரை நாங்கள் உரத்து பேசிக்கொண்டே இருப்போம். இருந்தால் தலைவன், இறந்தால் இறைவன். Rest in peace for all the good souls who sacrificed themselves in the முள்ளிவாய்க்கால்.